உட்காரு. சாப்பிட்டியாப்பா? கிறிஸ் வீட்டுக்கு போனீங்களா? இப்ப ஏன் உங்க முகம் வாடி போயிருக்கு? அங்க என்னாச்சு? அப்படியா? அவங்களுக்கு அடிக்கடி ஏதாவது தெரியல மாமா. அதெல்லாம் ஒரு பொண்ணாப்பா? என்ன ஜென்மம்னே தெரியலப்பா. சரியான சுயநலவாதியா இருக்குப்பா. எங்க இந்த பக்கம் யாரா இருப்பாங்களாப்பா? அவங்களுக்கு அங்க என்ன சூழ்நிலையோ என்னமோ. என்ன சூழ்நிலை வேணா இருந்துட்டு போட்டுமீனா? ஏய் என்னப்பா என்னப்பா? அந்த இல்ல போல அங்கே யாரையா கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடலான்னு இருக்குது. அந்த அம்மா கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிட்டோம். எதை பத்திமா? மாமா கிறிஷ் அதான்பா பாட்டி பாட்டி பச்சைக்கல்ல பதில் சொல்றேன். அதான் மாமா அனுப்ப சொல்லணும். ஒரு பிரச்சனையா? நல்ல அம்மாடா உள்ள போயிட்டாங்கப்பா. அவங்கள வச்சுட்டு இந்த விஷயத்த பேசணும்னு வைங்களேன், அப்புறம் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. கிறிஷ நாங்க தத்தெடுக்கிறத பத்தி அந்த அம்மா கிட்ட பேசணும். அவன் பாட்டிக்கு அப்புறம் அவன் யாரும் இல்லாம தனியா நின்ற கூட. மாமா பா அவங்க முடியாதுன்னு சொன்னா கூட எப்படியும் ஏதோ வாழ்க்கையில நீ இருக்க, பாட்டி இருக்கான், அதனால நான் கொஞ்சம் உருப்படியா இருக்கிறேன். அவனுக்கு அன்னைக்கு யாருமே இல்லப்பா. நம்ம அவனை வளர்க்கலாம்ப்பா. உங்களுக்கு பின்னாடி குழந்தை பிறந்தாலும் கிறிஷ எங்க முதல் பையனா நாங்க பத்திரமா பார்த்து. இப்படி எல்லாம் செய்ய போறோன்னு அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, சும்மா இருக்க மாட்டா. மனோஜா அவங்க சம்மதம் சொன்னா மட்டும் போதும்பா. கிறிஷ் இங்க எப்படி கூட்டு வரணும் எனக்கு தெரியும். கண்டிப்பா அவனை இங்க கூட்டு. நான் நினைச்சேன் இன்னுமா அவ காஃபி போட்டுட்டு இருக்கா? தெரியல ஆண்டி. தெரியுமா? தெரியும் தெரியும். தெரியுமா? அவங்க ரெண்டு போனாங்களா? ஆமா ஆண்டி. எப்படியும் அந்த பையனை இங்க கூட்டிட்டு வருவோன்னு வெளியில அங்கிள் கிட்ட சொல்லி. உங்களை பாத்துக்கவே சம்பாதிக்க வழிய காணோம். இதுல ஒரு பையனை கூட்டிட்டு வந்து அவனை வேற பாத்துக்கோ போறாங்க. இல்ல ஆண்டி, அவங்க ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பாக்கட்டும். ஏன் அப்படி சொல்றீங்க? எப்படியா அந்த குழந்தைய கூட்டிட்டு வரட்டும். நான் மொத்தமா வெளியில அனுப்பி விட்டுருவேன். நீ சொன்னா கிறிஷ அடாப்ட் பண்றது தடுப்பாங்கன்னு பார்த்தா இதை யூஸ் பண்ணி இனிமே இவங்களை நம்புறது வேஸ்ட். இதுக்கு நம்மளே ஒரு முடிவை கட்டிட வேண்டியதான். ரோகிணி, நீ இந்த வீட்டு மூத்த மருமகங்கிற அக்கறையில தான் சொல்றேன்னு எனக்கு தெரியுது. ஏன் இருக்க முடியாதுடி? அந்த முத்து மீனவும் தேடி போய் அவனை தத்தெடுக்க அவங்க கிட்ட கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. உன் மாமியார் எப்படியும் தத்தெடுக்க ஓகே சொல்ல மாட்டாங்க. அவங்க என்னடானா தத்து எடுக்கட்டும், அதை வச்சு முத்துவியும் மீனாவையும் வீட்டு அப்படியே தனியா போகாம கிறிஷோட முத்துவும் மீனாவும் எங்க வீட்லயே இருந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், எப்ப வேணா நான் மாட்டேன். ஏண்டி சிட்டிக்குள்ளே ஏதாவது ஸ்கூல் பாத்துக்கலாம்ல? கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. கிறிஷ நம்ம ஸ்கூல் பஸ்லயே அனுப்பிடலாம். ஆனா உனக்கு பாக்கப்பட்டுருவான். இவ்ளோ பெரிய சிட்டில கிறிஷ் கரெக்டா உங்க வீட்ல இருக்கவங்க கண்ணுல தான் தென்படுவானா? அது மீனா பூ குடுக்கற ஸ்கூலா இருக்கும். இல்ல ஏன் நேரம் அந்த ஸ்கூலுக்கு பூ கொடுக்கறத விட ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும்னு தோணுது. ஃபர்ஸ்ட் நீ ஐடியாவை சொல்லு, அது பெட்டரா இருக்கா இல்லையான்னு நான் சொல்றேன். கிறிஷ முத்து மீனா தத்தெடுக்கிறேன்னு சொல்ல கூடாது. நானா? ஆமாண்டி. நீ அப்போ அவன் உன்னை அம்மானு கூப்பிட்டாலும் உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. எப்படி ஐடியா? இதான் உன்னோட பெட்டர் ஐடியாவா? கதையே இல்ல, சான்ஸே இல்ல. அதுவும் இல்லாம இப்ப கிறிஷுக்கும் நான் தான் அம்மான்னு தெரிஞ்சிருச்சு. கொஞ்சம் வருஷம் போனா அவன் என்னென்ன கேள்வி கேட்பான்னு நினைச்சாலே அனாத யாரும் இல்லாதவன்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு திட்டுறாங்க. இருக்கணும் பர்த் சர்டிபிகேட், கான்டாக்ட் சர்டிபிகேட், அப்புறம் டிசி. நெக்ஸ்ட் மந்த்லயே கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஏங்க ஃபீஸ் ஃபுல்லா தான் கட்டணுமா? எப்படியோ பாதியில தானே சேர்க்க போறோம் நாங்க. பாதி ஃபீஸ் மட்டும் வாங்கிக்க கூடாதா? ஃபீஸ் தான் கட்டணும். ஓவரா தான் பேசுறோங்க. கல்யாணி மா, சரி கவலைப்படாதம்மா, சீக்கிரமா உங்களை இங்க கூட்டிட்டு வந்துருவேன். வீடு ஒண்ணு பாத்திருக்கேன், கிறிஷுக்கு ஸ்கூலும் ஒண்ணு பாத்துட்டேன். அடுத்த மாசம் நம்ம சேர்த்துடலாம். அப்படியா? சொல்லிடு. சரி, எல்லாம் நல்லபடியா நடந்தா சந்தோஷம்தான். நடுவீக்கீங்க இங்க பூக்கட்ட ஆரம்பிச்சுட்ட மனுஷங்க. நான் இன்னொரு ஆளு நோயாளி ஆகணும். எங்களுக்கு அப்படி எல்லாம் கிடையாது. முத்து பொண்டாட்டியாச்சே, அதான் அந்த மாதிரி இருக்கணும். அப்படியா இருக்கிறீங்க? சந்திரமணி மாதிரில ஆடுறீங்க. டேய் இல்ல இருக்க முடியாது. ஏய் எனக்கு மதி சரியா டைம்க்கு போய் கொடுத்துரு. அப்படியே ஆமா, அவ வேலையை விட்டுட்டு உங்களுக்காக அவ வர்றாள்ல, கொடுக்கணுமா? இவளுக்கு இங்க தினமும் சாப்பாடு போடுறமே, அதுக்கு அவ காசு கொடுக்கறாளா? பாவம் வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவ வேலையும் பாத்துட்டு இருக்கா. அவளை சாப்பாடு எடுத்து சொல்றீங்க. ஏன் வீட்டுல வேற யாரும் இல்லையா? ஏ
ஒரு மாமியாருக்காக மருமக செய்ய மாட்டாளா? மனோஜ் நீங்க தானே? ஆமா. லெட்டர் கொடுத்துட்டு போனா. ஷோரூம் எல்லாம் வச்சிருக்கியா?